கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்குச் செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். Then God saw their works, that they turned from their evil way, and God relented from the disaster that he had said he would bring upon them, and he did not do it. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாகச் சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய இரக்கத்தையும் மனம் திரும்புதலின் வல்லமையையும் மிக தெளிவாக வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான வசனமாகும். மனம் திரும்புதலை காணும் தேவன் இரக்கத்தை காண்பிக்கிறார். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். நினிவே பட்டணம் மிகவும் தீமையால் நிறைந்திருந்தது. அவர்களுடைய பாவம் தேவனுடைய சந்நிதிக்கு எட்டியது. ஆகையால் தேவன் யோனாவை அனுப்பி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று சொல்லச் சொன்னார். இது வெறும் தீர்ப்பின் அறிவிப்பு அல்ல, மனம் திரும்புவதற்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் வாய்ப்பு. தேவன் தண்டிப்பதில் பிரியப்படுபவர் அல்ல, மனிதன் மனம் திரும்பி வாழவே விரும்புகிறார். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் கூறுவதை எசேக்கியேல் 18:23 வாசிக்கிறோம். தேவன் வார்த்தைகளை காட்டிலும் கிரியைகளை பார்க்கிறார். தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நினிவே மக்கள் வெறும் வார்த்தைகளால் எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கவில்லை. அவர்கள் உபவாசம் இருந்து இரட்டுடுத்தி தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார்கள். தங்கள் வாழ்க்கையை அக்கிரமத்தில் இருந்து திருப்பினார்கள். அவர்களுடைய மனம் திரும்புதல் அவர்களுடைய செயல்களில் வெளிப்பட்டது. உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கை மாற்றத்தை உண்டாக்கும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அறிவுறுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும் என்று எச்சரிக்கை செய்கிறார். ஒருவன் மனம் திரும்பி நற்காரியங்கள் செய்யும்போதுதான் அவனுடைய செயல்கள் அவனுடைய உள்ள மாற்றத்தை வெளிப்படுத்தும். தேவன் இரக்கமுள்ளவர். தேவன் தாம் கூறியிருந்த தீர்ப்பை நிறைவேற்றவில்லை. இது தேவன் சொன்ன சொல்லை செய்யாமல் மாறிவிட்டார் என்பது அல்ல. மனிதனின் நிலை மாறியதால் அவருடைய நீதியும் இரக்கமும் அதற்கேற்றபடி செயல்பட்டது. தேவன் பரிசுத்தமானவர், அதே நேரத்தில் அளவற்ற இரக்கமுள்ளவரும் ஆவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று கர்த்தர் கூறியிருப்பதை எரேமியா 18:8 வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்திருப்பதையும்
2 நாளாகமம் 7:14 வாசிக்கிறோம். மனம் திரும்புதல் தேவனுடைய இரக்கத்தின் வாசலை திறக்கிறது. நினிவே மக்கள் யூதர்கள் அல்ல, இருந்தாலும் அவர்கள் மனம் திரும்பிய போது தேவன் அவர்களை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் தேவனுடைய கிருபை எல்லோருக்கும் உரியது என்பது புரிகிறதல்லவா? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று பேதுரு அறிவுறுத்துவதை அப்போஸ்தலர் 3:20 வாசிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்றும் பேதுரு கூறுவதை அவரது 1 நிருபம் 3:9 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் மிக பெரிய உண்மை, மனம் திரும்பினால் இரக்கம் நிச்சயம். தேவன் முதலில் எச்சரிக்கிறார். தீர்ப்புக்கு முன் அழைப்பு. கிருபையின் கதவு திறந்திருக்கிறது. உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கையை மாற்றுகிறது. வார்த்தைகளில் அல்ல, நடத்தையில் மாற்றம். தேவன் கிரியைகளை பார்க்கிறார். மனம் திரும்புகிறவர்களுக்கு தேவன் இரக்கம் காட்டுகிறார். தீர்ப்பை இரக்கமாக மாற்றுகிறார். பாவியை அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார். சுருக்கமாக சொல்வதானால், நினிவே மக்களைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய வேண்டும். வெறும் மத சடங்குகள் அல்ல, உள்ளத்தின் மாற்றமே தேவனுக்கு பிரியமானது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றை விட்டு திரும்பும்போது தேவனுடைய இரக்கம் நம்மேல் பொழியப்படும். தீர்ப்பை விட கிருபையே தேவனுடைய இருதயத்தின் விருப்பம். இன்று மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் அவர் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். எனவே எனக்கன்பானவர்களே, பாவத்தை சிறியதாக எண்ணாதீர்கள். மனம் திரும்புவதில் தாமதிக்காதீர்கள். தேவனுடைய எச்சரிப்பை அலட்சியம் செய்யாதீர்கள். மனம் திரும்புகிறவர்களை தேவன் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். இன்று கூட தேவனுடைய கிருபையின் கதவு திறந்திருக்கிறது. கிருபைக்குள் நுழைய ஆயத்தமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். Today's verse teaches that God responds to genuine repentance with mercy. When the people of Nineveh turned away from their sinful ways, God saw the evidence of their repentance and withheld the judgment he had announced. This does not mean that God is changeable in his character. Rather, his unchanging holiness and mercy respond rightly to a changed person. True repentance is demonstrated by transformed actions, not merely words. God desires that sinners turn from evil and live. Therefore, everyone who sincerely repents can experience his forgiveness, compassion, and restoration. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன் என்பதை இன்று உமது வார்த்தையின் மூலம் தெளிவாக அறிந்து கொண்டோம். நினிவே மக்களைப் போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து உமக்கு பிரியமில்லாத அனைத்தையும் விட்டு மனம் திரும்பி அதற்கேற்ற கனிகளை கொடுக்கும் பிள்ளைகளாக மாற எங்களுக்கு கிருபை தாரும். வார்த்தைகளில் மட்டுமல்ல, எங்கள் செயல்களிலும் உண்மையான மாற்றம் உண்டாகட்டும். உமது மன்னிப்பையும் இரக்கத்தையும் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கச் செய்யும். எங்கள் குடும்பங்களையும் சபைகளையும் எங்கள் ஊழியங்களையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.